15 வயதிலிருந்து 19 வயதில் உள்ள மாணவர்கள் வீட்டுக்கு வருகிற போது அவர்கள் கால் பாதங்கள் மற்றும் உள்ளங்கை வேர்க்கிறதா என்று பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் என வண்டலூர் அருகே கல்லூரியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆய்வாளர் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சென்னை வண்டலூர் அடுத்த கொலப்பாக்கத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவலர்கள் சார்பில் நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கிளாம்பாக்கம் காவல் ஆய்வாளர்கள் பாலமுரளி, ராம்தாஸ் மற்றும் போலீசார் கலந்து கொண்டு மாணவர்கள் சிறு வயதிலேயே போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கமளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் தனபால் மற்றும் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மாணவர்களிடம் பேசிய ஆய்வாளர் பாலமுரளி, 15 வயதிலிருந்து 19 வயதில் உள்ள மாணவர்கள் வீட்டுக்கு வருகிற போது அவர்கள் கால் பாதங்கள் மற்றும் உள்ளங்கை வேர்க்கிறதா என்று பெற்றோர் கண்காணிக்க வேண்டும். அப்படி வேர்த்தால் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். மேலும் போதைப் பொருள் பயன்படுத்தும் மாணவர்களின் கை கால்கள் நடுக்கம் ஏற்படும். மாணவர்களுக்கு கவனம் சிதறுவது போன்றவை 15 வயது முதல் 19 வயது மாணவர்களுக்கு இருந்தால் உடனடியாக அவர்களை அழைத்து சென்று மருத்துவர்களிடம் காண்பிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இல்லாட்டி போதைப் பொருள் பழக்கம் இருக்குன்னு அர்த்தம். இது சின்ன உதாரணம். செப்பலை போட்டு கலக்கி போட்டு பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்துச்சுனாலே ஒன்று டாக்டர் தான் போகணும். இல்லாட்டி நம்மளுக்கு அவனால பழக்கம் வளர்க்குறது நம்மளால அக்செப்ட் மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் இது சிம்டம்ஸ் ஆஃப் யூசிங் ட்ரக்ஸ். இது சின்ன அதோட கை கால் நடுங்கும், படபடலே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சொல்கிற விஷயத்தை படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, வேலை சொல்கிற விஷயத்தை கவனிக்காமல் வேற எங்கேயும் சுற்றிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசு பசங்களுக்கு இருக்கே விடாது. 15 வயசுக்கு 19 வயசு வாழ்க்கையில் முக்கியமான தருணம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கவனித்து நாங்களே பல்வேறுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் வரும்போதே இதை அவங்கள்ட்ட சொல்லுவோம். உங்கள் பையனுக்கு இது இருக்கா, இந்த காலில் வேர்த்து இருக்கான்னு பாருங்கள், கை ஈரமாக இருக்கான்னு பாருங்கள், வடபடன்னு இருக்கான்னு பாருங்கள், அடிக்கடி கேஸ்ட்ரைன் மாற்றலாம்னு பாருங்கள். அதுக்காக ஒரே கேஸ்ட்ரைன் வச்சுட்டு பிரச்சனை திருப்பி கேஸ்ட்ரைன் மாற்றுவோம். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா மாற்றுவோம். ஓகே, கேஸ்ட்ரைன் வச்சுட்டு தப்புன்னு சொல்ல வரல. பட் ஹேர் ஸ்டைல் எக்ஸ்போசர் என்னன்னா தன்னை பற்றின விஷயங்களை வெளிக்காமிக்கணும்.